Praise the Lord. Hallelujah. எல்லாம் கொஞ்ச நேரம் சோதரம் பண்ணுமா? சோதரம் 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 ஹalleluya. சோதரம் 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே சோதரம் 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 தர்மியான கால வேளையில் ஆண்டவரே சோதரம் 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 ஆண்டவரே மத்தேட கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு மத்துதிக்கு ராஜா ஹalleluya. சோதரம் 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 ஹalleluya. அப்பா பிதாவே சோதரம் 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 அன்பின் பிதாவே சோதரம் 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 நித்திய பிதாவே சோதரம் 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 ஹalleluya. தர்மியான கால வேளையில் மத்தேட கொடுத்த கிருபைக்காக சோதரம் ராஜா ஹalleluya. நாங்கள் ஊழியக்காரராக ராஜா இணைந்து நாங்கள் ராஜா ஆண்டவரே சோதரம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அன்று ஒன்றாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே ஹalleluya. சோதரம் நல்ல அற்புதமான இந்த கால வேளையில ஆண்டவரே அற்புதமான இந்த கால வேளையில துதிக்க பாடம் கொடுத்த கிருபைக்காக சோதரம் ராஜா ஹalleluya. சோதரம் 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 ஆண்டவரே பாடல் பகுதி ஆசீர்வதிக்கும் ராஜா, வேத பகுதி ஆசீர்வதி ராஜா ஹalleluya. சோதரம் வருகிற ஆண்டவரே வந்திருக்கிற தாசனை ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே தடைப்பட்ட ஆத்மாக்களை துரிதமாக ஆண்டவரே இந்த கால வேளையிலே ஆண்டவரே கூட்டி சேர்ப்பதற்காக நன்றியோடு முதிர் ராஜா ஹalleluya. சோதரம் 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 நன்றியோடு முதிர் ராஜா ஹalleluya. சோதரம் 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 அந்த அருமையான கால வேளையில வாசிக்கிற மகனின் ஆசீர்வாதமா ஜெபிக்கிற ராஜா அது மாத்திரம் ராஜா ஆண்டவரே கரண்ட் நேர்த்தியாக ஆண்டவரே செயல்பட தேவனாய் கர்த்தர் உதவி செய்யுமா ஜெபிக்கிற ராஜா ஏசப்பா சோதரம் 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 நாங்க சிறுகும் பெருகும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற பிதாவே ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு ஜெபத்தை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் செனடா வேலி பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய நிர்வாக தலைவர் ஆசிரியர் விக்டர் வீரமணி அவர்கள் ஒரு சரணத்தை பாடி ஒரு ஜெபத்தை கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவாதி தேவனுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், கொண்டாடி கொண்டிருக்கோம். நம்ம எல்லாம் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாடல் பாடி நம்ம ஜெபிக்கலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர்.
ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரும்பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரும்பிடித்து நடத்திடுவார். என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலையில கூட அப்பா ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஆண்டவரே நீர் ஆண்டவரே மெய்யான தேவன். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பா நீர் ஆலோசனை கர்த்தர் ராஜா. ஆண்டவரே இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா லூக்கா 2ஆம் அதிகாரம் ஆண்டவரே 11 வசனத்தின்படியாக தகப்பனே ஆண்டவரே முழு உலகத்துக்கு நீர் உலக ரட்சகராக இருந்து ஆண்டவரே நீர் வழிநடத்தி வருவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னித்தீரே, சாபத்தை மன்னித்தீரே, என்னுடைய அக்கிரமத்தை மன்னித்தீரே. ஆண்டவரே உடைய ரத்தத்தினால எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உடைய சொந்த குமாரனாக எங்களை மாற்றினீரே தகப்பனே. அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த வேலையில கூட ஆண்டவரே இம்மானுவேல் ஜெபவீடுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பாஸ்டர் ஜோசப் சரண் ஐயாவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சபை விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே இந்த ஆராதனையில தேவ நாமம் மகிமைப்பட்டிருப்பதற்காக ஆண்டவரே கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வர தகப்பனே ஆண்டவரே உடைய அளவில்லாமல் பிரசனம் இந்த இடத்துல ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டு சீக்கிரத்துல தேவ பிள்ளைகள் வந்து நம்ம ஆராதிக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா தடைகளும் மாறுவதாக இன்றைக்கு ஆண்டவரை யாரெல்லாம் இந்த ஆண்டவர் அப்பா இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை பங்கு கொள்றாங்களோ எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக, ஒரு நன்மையை செய்யும்படியாக ராஜா நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பேராயர் அம்மா ஸ்டெல்லாராணி அம்மா வந்து ஒரு பாட்டு பாடி சொல்ல பண்ணுவாங்க. உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார். உலகத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். அல்லேலூயா அல்லேலூயா. Happy Christmas, Happy Christmas. Alleluia, Alleluia. Happy Christmas. உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க பாலனாக வந்த, பாவங்களை போக்க பாலனாக வந்த, பாவ உலகை ரட்சிக்க உலக ரட்சகரானார். பாவ உலகை ரட்சிக்க உலக ரட்சகரானார். பாவ தோஷம் போக்க ஜீவதேவன் பிறந்தார்.
உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. Happy Christmas, Happy Christmas. Alleluia, Alleluia. Happy Christmas, கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. உலகம் எங்கும் நடக்கும் பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்களுக்கு ஏசப்பா சிறு குழந்தையாக இந்த உலகத்தில் அவதரித்து கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாவத்தை போக்க, சாபத்தை போக்க, உலக மக்களை ரட்சிக்க இயேசுவே நீ குழந்தையாக பிறந்து கர்த்தாவே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்தை ஏசப்பா நீ வைத்துவிட்டு போகிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனந்த சந்தோஷ மகிழ்ச்சியை தரவே குழந்தை இயேசு பிறந்தார் என்று நாங்கள் வார்த்தையால் வாசித்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் மெய்யான தேவன் என்று எல்லா மக்களையும் அறிவுரையாக ஏசப்பா நீர் குழந்தையாக அவதரித்தீர். அதற்காக ஏசப்பா நாங்கள் உண்மை நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த இம்மானுவேல் சபைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மத்தேயு 1:23 சொல்லப்பட்டது போல் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்று சொல்லிக்கு கர்த்தாவே. இந்த சபையோடு ஏசப்பா நீர் இருந்த ஆளுகை புரிமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த சபையை நடத்தும் ஐயாவை ஆசீர்வதிங்க, அம்மாவையும் பாஸ்டம்மாவையும் ஆசீர்வதிங்க. 2 பிள்ளைகளையும் ஏசப்பா நீர் அபரிதமாக ஆசீர்வதிங்கயா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா பிள்ளைகளை ஆளுங்களாலும் நிரப்புங்க கர்த்தாவே. 20 நாள் முடிச்சு விட்டுங்க கர்த்தாவே. ஏசப்பா உங்கள் வார்த்தைப்படி பிள்ளைகள் நடக்க கிருபை பாராட்டுமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் ஐயாவும் ஏசப்பா இதெல்லாம் ஏசப்பா உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அவற்றையெல்லாம் ஏசப்பா நீ நிறைவேற்றி மன விருப்பத்தின்படி தந்தல்முறையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்கள் சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. மேல்தளம் ஏசப்பா ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கூடாரம் ஏசப்பா அமைந்திருக்கிறது கர்த்தாவே. ஏசப்பா அன்று மேல் வீட்டரவே ஏசப்பா நீ ஜெபித்த போது ஏசப்பா அங்கே ஆவியானவர் அசைவாடினது போல ஏசப்பா இந்த மேல் வீட்டிலும் ஏசப்பா நீங்கள் அசைவாடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா அந்த மேல் வீடு ஏசப்பா இன்னும் கட்டப்படாமல் முடிக்கப்படாமல் இருக்கிறது கர்த்தாவே. நீர் முடித்து தீர்வட்டும் கூட இருப்பேன் என்று சொல்லவே மீதியான எல்லா பொறுப்புகளையும் ஏசப்பா நீ பொறுப்பெடுத்து பரத்திலிருந்து ஏசப்பா நீ ஒத்தாசை அனுப்பி தருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா கட்டுமானப்படியே ஏசப்பா நாங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. மனித உள்ளத்தில் ஏசப்பா நீ பேசி ஏசப்பா உதவக்கூடிய கடனை கொண்டு வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஏசப்பா ரட்சிக்கக்கூடாதபடி உங்கள் கை குறுகி போகவில்லை என்று சொன்னவர்கள் ஏசப்பா இந்த ஆலயத்தை சுற்றிலும் ஏசப்பா ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் ஏசப்பா இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் எல்லாம் ரட்சிப்புகளாய் மாற்றி ஏசப்பா நீ கொண்டு வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
எங்களால் அல்ல ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னவனே ஏசப்பா. நீரே ஏசப்பா ஆத்துமாக்களே ஏசப்பா அறுவடை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த கூடாரத்தை எந்த வாதைகளும் எந்த பொல்லாப்பும் நெருங்காதவளை ஏசப்பா வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனை ஏசப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை அனுப்பி ஏசப்பா எங்கள் உள்ளத்தில் பேச போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. இந்த ஜெபத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு பிறப்பை செய்தியை கொடுக்க தலைமை தேவ செய்தி ஐயா பிஷப் பேரர் எஸ் ராஜையா வந்து இருக்கார். அவர் இப்போ செய்தி கொடுப்பார். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியாரையும் ஐயா ராஜையும் வரவேற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த 2024 ஸ்தோத்திரம் தைலாபுரத்தில் இம்மானுவேல் திருச்சபை ஊழியர்கள் இந்த இடத்துல ஜெப வீட்டில் சபையில் ஆண்டவர் கல்யாணை கொண்டு வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட அழைத்த ரெவரண்ட் டாக்டர் ஜோசப் சரவணன் அவர்களுக்கு ஸ்தோத்திரத்தை நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு நன்றியை, சுசன் அவர்களுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் சிறப்பாய் செய்து வருகிறார். இந்த ஊழியத்திற்கு இசை அமைத்து தேவனை ஆராதித்து வருகிற ஸ்தோத்திரம் சுவிசேஷகர் ஸ்தோத்திரம் பிரகாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சிறந்த தேவனுடைய பாடலை பாடி ஆராதித்து வருகிறேன் துர்கால் அவர்களுக்கு நன்றியை ஸ்தோத்திரத்தை சபையார் யாவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரம் நன்றி. கற்று தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் இந்த இனிய நாளில் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். சோசியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ஸ்தோத்திரம் ட்ரூ காட் டிவியில் மற்றும் இருக்கிற தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதில் இருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். அதற்கு முன்பு ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஸ்தோத்திரம் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் இந்த தலைமை செய்தியிலே தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் கவனிப்போமாக. இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் பொல்லாங்கிலிருந்து, பாவத்திலிருந்து, இருளிலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, உலகத்தின் மாயையிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆசீர்வதிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை, பரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த இயேசுவை எழுப்பி உங்களிடத்திற்கு அனுப்பினார். பரலோகத்திலிருந்து இயேசு பூமிக்கு வந்தார். எப்படி வந்தார்? குழந்தையாய் வந்தார். எப்படி வந்தார்? பாலகனாய் வந்தார். எப்படி வந்தார்? குமாரனாய் வந்தார். அல்லேலூயா. 9:6 சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகனாய் வந்தார். அந்த பாலகனாய் வந்த
இந்த நாளைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி வருகிறோம். கிரைஸ்ட் மாஸ். கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்து, மாஸ் என்றால் உலகம் முழுவதும் ஒரே மாஸ், பெரிய கூட்டம். இந்த கூட்டம் வேற யாருக்கும் கிடையாது. 250 நாடுகளிலும் ஒரே நாடு, ஒரே ஆராதனை, ஒரே தேவனுடைய மகிமை, முழு உலகமும் பூமியும் சமாதானத்தினால நிரப்பப்பட்டு ஒரு பெரிய மாஸ். அவருக்கு பெரிய மாஸ், இவருக்கு பெரிய மாஸ், அவருக்கு பெரிய கூட்டம், அப்படிதான் சொல்றாங்களா? அதெல்லாம் மாசே கிடையாது. இதுதான் மாஸ். கிறிஸ்மஸ், கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்க இயேசு பிள்ளையாக இந்த பூமிக்கு வந்தார். குழந்தையாகிய இயேசு வந்தார். ஆமென். அந்த பாடலை பாடி நம்ம ஒரு 2 வசனத்தை தியானித்து நாம் ஜெபித்து இந்த தலைமை உரையை முடிக்கிறேன். தொடர்ந்து ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், ஆராதனைகள், காணிக்கைகள், தேவ செய்திகள், தொடர்ந்து வாழ்த்துக்கள், தொடர்ந்து கொண்டாட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்முடைய சபையில் இருக்கிறது. ஆண்டவர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் ஆசீர்வதிக்கிறார். கடந்த ஆண்டுகள் நம்ம செய்தி யூடியூப்ல போகல, இந்த ஆண்டு ட்ரூகார்ட் டிவிலையும் யூடியூப்லையும் மற்ற டிவிகளையும் போகிறது. ஆசீர்வதிக்கிறார். நல்ல மேலையும் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமென். தேவன் முழுவதும் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ண வருகிற ஆண்டை இன்னும் ஆசீர்வதிக்க போகிறோம். எல்லாரும் பாருங்க. பொல்லாங்கிலே விளக்கி ஆசீர்வதிக்கும்படி, பொல்லாங்கிலே விளக்கி
வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கிலிருந்து உங்களை விலக்கி ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு பூமிக்கு வந்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஆண்டவர் நமக்கு எல்லா கவலைகளும் போயிடும், எல்லா குறைபாடுகளும் நீங்கிவிடும். இயேசு நிச்சயம் ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிற போது ஓபேத் ஏதோமின் வீட்டில் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் கர்த்தருடைய வசனம் அடங்கிய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இருந்தது. 3 மாசம் தான் அந்த பெட்டி, அந்த வசனம் அவங்க வீட்டில் இருந்துச்சு. அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையாகிய பெட்டி அவன் வீட்டில் இருந்தா அவனையும் அவன் வீட்டார் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். போதும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வீட்டில், நம்ம சபையில், நம்ம விசுவாசிகள் மத்தியில், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் உள்ளத்தில் வீட்டில் இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அந்த வார்த்தை இயேசு சொன்ன வார்த்தை, வேதம், இயேசு சொன்ன வேதம். இந்த வேத வார்த்தைகள், இந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட வேத வார்த்தை, இந்த வேதத்துக்குள்ளே வைக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள வீட்டுக்குள்ளே இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம வீட்டால் யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து 1 ஆள் 2 ஆள் வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ 7 பேர் இருந்தால் 7 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான், அதுக்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு ஆசீர்வதிப்பதற்காக அவர் வந்தார். அவர் சாபத்தை நீக்குகிறார், அவர் தீமையை நீக்குகிறார், அவர் இருளை நீக்குகிறார், அவர் பிசாசை நீக்குகிறார், அவர் நோய் நொடிகளை நீக்குகிறார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு பின்னால பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கு பின்னால பெரிய பேரொளி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கு பின்னால ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை தருகிறார். பிரியமானவர்களே, ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 39:5 வசனத்தை வாசிக்கிற போது, ஆதியாகமம் 39:5 வசனத்தை வாசிக்கிற போது, தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய மனிதனை, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனை, தேவனுடைய ஊழியக்காரனை ஒரு வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டால் அவன் நிமித்தம், யோசேப்பின் நிமித்தம், ஊழியக்காரன் நிமித்தம் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ரெவரண்ட் டாக்டர் ஜோசப் சரவணன் நிமித்தம் அவர் ஜெபிக்கிற எல்லா வீடுகளிலும் ஆசீர்வாதத்தை உண்டாக்க போகிறார். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய வார்த்தையினாலே நிரப்பி இருக்கிறார். இது கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய ஐக்கியமாக தேவ ஆராதனை நடக்கிற தேவனுடைய ஊழியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னால் இயேசு ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கிற போது, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற போது வாசிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற போது அந்த ஆசீர்வாதம் நீங்க தேடிக்கொண்டிருக்கிற ஐஸ்வர்யம், வீடு, சம்பத்து, ஆஸ்தி, சமாதானம், சுகம், நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா வசதிகளும் அடங்கிய ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அவர் ஆசீர்வதிக்கும். இயேசு ஆசீர்வதிக்கும்படி வந்தால் அவரிடத்தில் வந்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டில இருந்து கிடைக்குமானா அது கிடைக்காது. அவரிடத்தில் வர வேண்டும். அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். எல்லாம் சொல்லுங்க, அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை அண்டிக் கொண்டவர்கள் யாரெல்லாம் அவருடைய சபைக்கு வருகிறார்களோ, அவருடைய ஜெபத்துக்கு வருகிறார்களோ, அவரை ஆராதிக்கிறார்களோ, அவரை தொழுது கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இயேசு பூமியிலே பிறந்தவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகையினால ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கவனிக்கும் போது என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் ஆசீர்வாதமே நாம் விரும்புகிற இந்த பூமிக்குரிய எழுத்துக்குரிய சரீர பிரகாரமான ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை இயேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நம்ம இங்கே பாடியிருக்கிறோம். என்ன பாடியிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் வந்தால் அதுக்கு பலன் 100 மடங்கு நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிடும். ஆசீர்வாதம் வந்தால் நீங்க விரும்புகிற ஐஸ்வர்யம் கிடைச்சிடும். அல்லேலூயா. அதைத்தான் இது நீதிமொழிகள் 10:22 தேவன் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இங்கே பாடலாக எழுதியிருக்கிறோம். ஐஸ்வர்யங்களும் நமக்கு பிரதிபலன் 100 மடங்கு கிடைக்கும் போது நாம் மகிழ்ச்சியாயிருப்போம், பாக்கியத்தை அடைவோம். ஒரு நிமிஷம் நம்ம பாடுவோமா? ஆசீர்வாதம் வந்தால் பலன் 100 மடங்கு, ஆசீர்வாதம் வந்தால் ஆசீர்வாதம் வந்தால் பலன் 100 மடங்கு, ஆசீர்வாதம் வந்தால் ஐஸ்வர்யத்தில் உண்டு. நீங்க மகிழ வேண்டும், பாக்கியம் அடைய வேண்டும். நீங்க மகிழ வேண்டும், பாக்கியம் அடைய வேண்டும். இந்த 2 வசனத்தை சொல்லிட்டு நாம் இந்த தலைமை உரையை முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது ஆண்டவர் அந்த 19வது வசனத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 24:17 21 வரைக்கும் வாசித்தார். அதில் 19வது வசனத்தை வாசிங்க. இல்லை, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த சம்பவம் 14லிருந்து 21 வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் சம்பவம் இருக்கிறது. வாசிக்கலாம், எடுத்துட்டீங்களா? மத்தேயு 14:19 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அவர் ஜனங்களை எல்லாரையும் புல் மேலே உட்கார வச்சுட்டார். எல்லாரும் பசியா இருக்காங்க, சாப்பாடு கொடுப்போம் சொல்லி உட்கார வைத்தார். அந்த எல்லா ஜனங்களுக்கும் அந்த 5000 பேருக்கும் 5 அப்பம் தான் இருந்துச்சு. 5 சப்பாத்தி தான் இருந்துச்சு, ரொட்டி தான் இருந்துச்சு. அடுத்து 2 மீன் தான் இருந்துச்சு. அந்த ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த அப்பத்தையும் அந்த இதையை எடுத்து அப்படி மேலே அப்படி காமிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்தார். அதை ஆசீர்வதித்த போது கொடுத்து கொண்டே இருந்தால் வந்து கொண்டே இருந்தது. சீசர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? அதை கடைசியில் எழுதப்பட்டிருக்கு. 21-20 வாசிக்கும் போது தவிர வெறும் புருஷர்கள் மாத்திரம் 5000 புருஷர்கள் மாத்திரம். அப்போ 5000 புருஷர்கள் இருந்தால் அவங்க மனைவிமார்கள் 5000 பேர் இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் 2 பிள்ளை இருந்தால் அவங்க ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க? 20,000 பேர் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் இயேசு பூமியில் பாலகனாக பிறந்து ஆசீர்வதித்து கொடுத்தார். உங்கள் சம்பளத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும், உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும். இன்றைக்கு 1 மணிக்கு 7 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆலயத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. குழந்தைங்களாம் சர்ச்சைக்கு 7 பிள்ளைகளுக்கு பேர் பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதித்து கொடுக்க போகிறோம். இப்படி அந்த பிள்ளைகள் எல்லாரும் வரும் காலத்தில் மிகுந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மையும் நம்முடைய வருமானத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கணும். அதுக்கு நம்ம வாய்ப்புகளை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்.
இயேசு பூமியில் பிறந்ததற்கு காரணம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே. நாம் தரித்திரராய் வாழ்வதற்கு அல்ல, திரளாய் பெருக வேண்டும். ஆமென். அதைத்தான் நாம் இங்கே எழுதியிருக்கிறோம். இயேசு ஆசீர்வதித்தால் நீ என்ன செய்வாய்? பெருகிடுவாய். இயேசு ஆசீர்வதித்தால் நீ செழித்திடுவாய். செழிப்பும் பெருக்கமும் நமக்கு வந்துவிடும். நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் செழித்து வாழுங்கள். இதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஆமென். இந்த சரணத்தை பாடி நான் எழுதி முடிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இயேசு ஆசீர்வதித்தால் நீ பெருகிடுவாய். இயேசு ஆசீர்வதித்தால் நீ செழித்திடுவாய். இயேசு ஆசீர்வதித்தால் நீ பெருகிடுவாய். இயேசு ஆசீர்வதித்தால் நீ செழித்திடுவாய். ஆசீர்வதிக்க என்னுடைய இயேசுவிடத்தில் நம் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேண்டும். நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வீடும் சபையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்மை சார்ந்திருக்கிற, தெருவில் இருக்கிற, நம்மோடு பழகுகிற எல்லாரும் சாவணி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இயேசு தருகிறார். இயேசுவின் பிறப்பு ஆசீர்வாதம். அதனால்தான் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் ஒரே நாளை நம்மை நியமிச்சு நம்ம ஒரே மனதோடு, முழு மனதோடு கர்த்தரை தொழுது கொள்கிறோம் என்பதை காண்பிக்கும் அடையாளம் தான் கிறிஸ்துமஸ். பைபிளில் கிறிஸ்துமஸ் கிடையாது. ஆனால் நாம் எல்லாரும் ஒரே மனசாக இருந்து அவரை ஆராதிக்கிறோம் என்பதற்கு காண்பிப்பதற்காக ஒரு பெயர் கிறிஸ்துமஸை நியமித்து நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதுதான் கிறிஸ்துமஸ். கர்த்தர் கிறிஸ்துமஸ் நாளில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சாபங்கள், கண்ணீர்கள், குறைவுகள் எல்லாம் நீங்கி போக போகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயத்தோடு இருக்கிற சங்கீதம் 34:9 சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. குறைவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து இந்த குடும்பம், இந்த ஊழியம், பாஸ்டர் ஜோசப் சரவணன் ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறதுனால இந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதில் ஒரு திறப்பு விழாவை நடத்தினார். இதில் ஒரு ஆராதனை நடத்தினார். அடுத்த கட்டம் அவர் மேலே கட்டி அங்கே ஆராதனை பெரிய அளவில் நடக்க போகிறது. இங்கே ஸ்தோத்திரம் 7 முதல் ஸ்தோத்திரம் 30 வரை ஜனங்கள் வந்து இங்கே ஆராதித்தார்கள். அங்கே போகும்போது ஆண்டவர் 30 முதல் 60, 100 வரைக்கும் ஜனங்களை பெருக பண்ண போகிறார். அவர் குறையில்லாதபடி நடத்தப் போகிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இருக்காது. வருகிற ஆண்டில் தேவன் குறைவு இருக்காதபடி செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். எல்லாரும் சத்தமாய் சோதனைப்போம். சோதரம் சோதரம் தேவாக்கா தாலாபா ஷாதா ராபா தூலாபாக்கா ஷாதா ராதா தூலாபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இம்மானுவேல் திருச்சபை ஊழியங்களில் ஆண்டவரே பாஸ்டர், ஆண்டவரே ஸ்தோத்திரம் டாக்டர் ஸ்தோத்திரம் ஜோசப் சரவணன் அவர்களையும், பாஸ்டர் சுசன்னா அவர்களையும், ஆண்டவரே பிள்ளைகளையும், சபையாரையும், விசுவாச மக்களையும், ஊழியத்தையும், வீட்டையும், சகல காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பெருகுவார்களாக. குறைவில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துவீராக. பிசாசு கொண்டு வந்த தடைகளை உடைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். மின்சார தடைகள், பணத்தடைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக தடைகள் இருந்தது, எல்லாவற்றையும் உடைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கட்ட முடியாத தடைகள், முன்னேற முடியாத தடைகள் இருந்தது, எல்லாத்தையும் உடைத்தீரே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் உடைத்து இந்த ஆண்டில் மகிமையை காட்டினதற்காக ஸ்தோத்திரம். வருகிற ஆண்டில் லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு பயனடையத்தக்கதாக தேவன் இந்த ஊழியத்தை பெருக பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மேலும் மேலும் ஆசீர்வதித்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக.
அநேகர் ஞானஸ்நானம் எடுத்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகர் சபையிலே சேர்க்கப்பட்டு ஆண்டவரை பெருகுவார்களாக. இங்க வருகிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இங்க வந்து ஜெபிக்கிற எல்லாருக்கும் அதிசயம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. இப்பொழுது பாஸ்டர் ஸ்தோத்திரம் ஜோசப் சரவணன் அவர்களும் தொற்காலும் சூசனா அவர்களும் பாடலை பாடுவார்கள். ஒரு சரண ஒரு பல்லவியை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அதற்கு முன்பு ஐயாவுக்கு இந்த கேலண்டர் நம்ம ஸ்தோத்திரம் செனட் ஆஃப் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய கேலண்டர், ஐயாவுடைய பெயர் போட்டு அடிக்கப்பட்ட கேலண்டர். அவருடைய சபையில் அந்த கேலண்டர் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அவர் பெயர் போடப்பட்ட ஒரு கேலண்டர் இதுதான், செனட் ஆஃப் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய கேலண்டர். இதில் அவருடைய டாக்டர் பட்டம், அவருடைய ஸ்தோத்திரம் பேர் எல்லாம் போட்டு இதில் நாங்கள் ஒரே குழுவாக தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி வருகிறோம் என்று வெளிப்படுத்தி இருக்கிறோம். இதை கொடுக்க இப்பொழுது அவர் பெற்றுக்கொள்வார். அதோடு கூட கிறிஸ்துமஸ் வாழ்த்து மடலையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அவருக்கு ஐயா கர்த்தர் அவரையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Happy Christmas. Praise ஹல்லேலூயா. பாசமா சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஊழியர் இயக்கத்தில் ஸ்தோத்திரம் அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு சபாரி செட் கொடுக்கப்பட்டது. அதுபோல் சுவிசேஷகர் டேவிட் பெர்ஹாமுக்கு சபாரி செட் கொடுக்கப்பட்டது. பிள்ளைக்கும் அம்மாவுக்கு கொடுக்கல. சரி, அவங்க வரல, இருந்தாலும் இப்போ பாஸ்டமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பேரமான சேரி அவங்களுக்கு கொடுங்க. ஸ்தோத்திரம் கிஃப்ட் எங்களுக்கு சொல்லிக்கிங்க. வாங்க சுவிசேஷனா பாஸ்டமாக வாங்க. அவங்களுக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு எங்களுடைய கிறிஸ்மஸ் கிஃப்ட். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸ்தோத்திரம். இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்காக அன்பில் கொடுத்தார். எங்களுடைய அன்பு இந்த சிறிய பரிசு. அல்லேலூயா. பொருட்காலமாக நம்முடைய இம்மானுவேல் திருச்சபை ஊழியர்களின் பாடகர் பொருட்காலர்களுக்கு எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்து பரிசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறிய கிஃப்டை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. பிரேசுவார். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிறந்தார்